எந்த இடத்திலும் கூட லஞ்சம் கொடுப்பதை நீங்க கண்டிப்பா எதிர்க்கணும். அதுல மாற்று கருத்து இல்லை. லஞ்சம் என்பதை நீங்கள் நெஞ்சம் நிமிர்த்தி நீங்கள் எதிர்க்கணும். நான் காவல்துறையில் இருக்கும் பொழுது ஏஎஸ்பியா பணி செஞ்சேன். நான் பணியில் சேர்ந்து ஒரு 3 மாதங்கள் ஆகியிருக்கு. ஒரு வயசான தாத்தா கார்கலா ஆபீஸ் வந்தாரு. கார்கலா என்பது கர்நாடகா மாநிலத்தில் உடுப்பி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர். ஒரு தாத்தா வந்தாரு, வெளியே உட்கார்ந்து இருந்தாங்க. எனக்கு கன்னடம் கூட பேச வராது. நான் பணியில் சேர்ந்தனால எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்திலும் தமிழில் தான் பேசிட்டு இருப்பேன் முதல் ஒரு 6 மாசம். அந்த தாத்தா கன்னடம் மட்டும்தான் தெரியும். நம்ம ஆஃபீஸ் இருக்கக்கூடிய அந்த உதவியாளர் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அவருக்கு வந்து ஒரு லேண்டு பெட்டிஷன், லேண்டு ப்ராப்ளம், அதை அவர் எழுதிட்டு வந்தார். எனக்கு அப்போ கன்னடம் படிக்கிற கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதை கொடுத்து நான் பக்கத்தில் உதவியாளர்கிட்ட கேட்பேன்னா என்னென்ன எழுதியிருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு. உடனே உதவியாளர் எடுத்த அந்த ஒரு 4 பேஜ் பெட்டிஷனு முதல் பக்கத்தை படித்தார், 2வது பக்கத்தை படித்தார், 3வது பக்கத்தை உதவியாளரை கிட்டதோ மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். ஒரு மாதிரி தடுமாறினார். இந்த 3வது பக்கத்துக்குள்ள ஏதோ இருந்துச்சு, ஆனால் அது என் கண்ணிலே படக்கூடாது என்பதற்காக ரொம்ப ஒரு மாதிரி தயங்கினார். உதவியாளர் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் நம்முடைய அலுவலகத்தில். நான் கேட்டேன், என்னென்னு சொல்லுங்க காட்டுங்க அப்படின்னு. ஐயா இல்லைங்க ஐயா, நீங்கள் பார்க்க வேண்டாம், இதான் கேஸ். இல்லை ஏதோ உள்ள இருக்கு, நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க, என்னென்னு காட்டுங்க அப்படின்னு. அந்த 3வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் நோட் இருந்துச்சு. முதல் பக்க பெட்டிஷன், 2வது பக்க பெட்டிஷன், 3வது பக்கத்தில் ஒரு 500 ரூபாய் நோட்டு, அதுக்கப்புறம் 2 பேஜ். இதனுடைய புத்தகத்தில் கூட நான் எழுதியிருந்தேன். எனக்கு அப்போ பயங்கர கோவம். ஏன்னா நீங்கள்லாம் அப்போ தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாம் வர்றீங்க. லஞ்சம் என்பது முதலாக யாரோ உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உடனே அந்த ஐயாட்ட கேட்ட, ஐயா எதுக்கு ஐயா 500 ரூபா வச்சிருக்கிறீங்க? அதையும் கூட இவர் தான் மொழிபெயர்த்து சொல்லணும். அந்த ஐயாவுக்கு ஒன்றுமே புரியல. இல்லைங்கன்னா கொஞ்சம் வேகமாக வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக 500 ரூபா வச்சிருக்கேன் அப்படின்னாரு. நான் எனக்கு அது புரிய வேண்டும் என்பதற்காக அந்த ஐயாட்ட பொறுமையாக கேட்டேன், ஐயா நீங்கள் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் பெட்டிஷன் கொடுக்க போகிறீங்க, நாங்கள் அதை சால்வ் பண்ண போகிறோம். நான் சால்வ் பண்ணினா எனக்கு மேலே எஸ்பி இருக்கிறாரு, அவர் அலுவலகத்துக்கு போவீங்க, அவர்கிட்ட போய் கொடுக்க போகிறீங்க. அவரு வேலை செய்யலாம், ஐஜி இருக்காரு, அவர்கிட்ட போய் கொடுக்கத்தானே போகிறீங்க. அதனால் எதற்காக நீங்கள் இந்த பணத்தை வைக்கணும்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேங்க ஐயா. அதுக்கு அவர் சொன்னார், இல்லைங்கண்ணே, நார்மலாக போலீஸ் ஸ்டேஷன் போனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லேண்ட் டிஸ்பியூட் கேஸு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போங்கம்பாங்க. தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனால் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸுக்கு போங்கம்பாங்க. அங்கே போனீங்கன்னா விஏஓ ஆஃபீஸ்க்கு போங்க, போய் பட்டாச்சட்டெல்லாம் கொண்டு வாங்கம்பாங்க. ஒரு சாதாரண ஒரு டிஸ்பியூட்டு, நிலத்தில் பக்கத்து காட்டுக்காரன் வேலியத்துக்கு உள்ளே போட்டுட்டான் ரப்பர் எஸ்டேட்டில். இந்த ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவேங்க ஐயா 6 அலுவலகத்திற்கு சென்று சுற்றி வந்தேன், எங்கேயுமே வேலை நடக்கலை. நானே போய் வேலையை பிடுங்கி வேலையை போனேன், என்னை அடிக்க வர்றான். அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். எத்தனை இடத்துக்கு ஐயா சுற்றுவேன்? நானும் 6 மாசமா சுற்றுறேன். அப்போதான் எனக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சுதுங்க. அதாவது இந்த லஞ்சம் என்பது யாரோ ஒருவர் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாதனால அந்த மக்கள் அந்த வேலையை செய்யுங்கன்னு கொடுக்க ஆரம்பிக்கிறது தான் லஞ்சம். அப்படித்தாங்க உருவாச்சு. யாரும் விருப்பப்பட்டு வலுக்கட்டாயமாக பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை தூக்கி விருப்பப்பட்டு யாரும் கொடுக்க போறது கிடையாது. இந்த மனிதன் ஒரு சிறந்த ஒரு உதாரணமான ஒரு மனிதன். அவரை தூக்கி என் ஜீப்பில் உட்கார வச்சுக்கிட்டு நாங்கள் 2 இடத்துக்கு போய் பார்த்தோம். அதே போல் வேலி போட்டிருந்தாங்க. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அவர்கிட்ட போய் பேசி பார்த்தோம். அன்னை கொஞ்சம் வேலையை பிடுங்கி போடுங்க அப்படின்னு. அவர் பிடுங்க மாட்டேன்னு சொன்னார். அவர் கேட்டார், நீ போலீஸ், உங்களுக்கு லேண்ட் டிஸ்பியூட்ல தலையிடுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு. அதை நான் தலையிட்டு அதை பிடுங்கி மறுபடியும் போட்டதுக்கு அவர் போய் சிவில் கோர்ட்ல என் மேல ஒரு கேஸ் போட்டாரு. ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து லேண்ட் டிஸ்பியூட்ல ஒரு தலையிட்டு இருக்கிறாரு. அதனால எதற்காக இவர் நீங்க பணி நீக்க செய்யணும்? எதற்காக இந்த கதையை சொல்றேன்னாங்க, அவருக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் நான் மாட்டிக்கிட்டேன். அவரு கொடுத்த 500 ரூபா அதை திருப்பி அவர்கிட்ட கொடுத்து, அவர் வாழ்க்கையில லஞ்சம் என்கின்ற வார்த்தை அவருக்கு வரக்கூடாதுன்னா இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்து வைப்போம். அவரோட போய் ஒரு லேண்ட் டிஸ்பியூட்ல என்னுடைய கையை போய் உள்ள வச்சு, அது கிட்டத்தட்ட சிவில் கோர்ட்ல 2 வருஷம் அந்த கேஸ் என் மேல இருந்துச்சு. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்கும் போனார். இதனால அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு இதுக்கு யார் ரிஸ்க்? அடுத்த முறை இதே மாதிரி ஒருத்தர் வந்தாருன்னா அந்த அரசு அதிகாரி சொல்லுவாரு, அண்ணே தாசில்தாரை போய் பாருங்க அண்ணே, இது போலீஸ் துறையினுடைய வேலை இல்லை. அதனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சம் என்பது திரும்ப எல்லா இடத்துலையும் சுத்திக்கிட்டே இருக்கு. ஒன்று, அரசு அதிகாரி தான் வேலையை செய்யறது இல்லை, அல்லது சில இடத்துல அரசு அதிகாரி வேலையை செய்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் மூலக்காரனா இருந்தா இந்த அரசு அதிகாரியை பெட்டிஷன் போட்டு லாக் பண்ணிடுறான். அப்படி இருக்கும் பொழுது நல்ல அரசு அதிகாரியும் ஒதுங்கி போக ஆரம்பிக்கும் பொழுது மக்களுக்கு எப்படி வேலை நடக்கும்? அதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவாக என்னுடைய 3வது ஒரு விஷயமாக உங்கள்கிட்ட சொல்றேன். இதை தாண்டி நீங்கள் நின்றால் மட்டும்தான் இந்த சமுதாயம் திருந்துது. இதை தாண்டி நிற்காம நம்ம குறுக்கு வழியை சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது சமுதாயத்தில் எப்பொழுதும் மாற்றம் வராது. அதனால் இன்னைக்கு the price of integrity, the price of honesty பார்த்தீங்கன்னா அது எல்லோரும் ஒரு விலை கொடுக்கணும்.
நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு விலையை கொடுத்து தான் இன்னைக்கு நம்முடைய நாட்டில் நீங்க நேர்மையா இருக்க முடியும். இல்லைண்ணே வரும்போது ஓவர்லோடு யாரோ பிடிச்சிட்டாங்க, நான் 300 ரூபா கொடுக்க மாட்டேன்னு நீங்க வீம்பு பேசுனீங்கன்னா வண்டி ஒரு 6 மணி நேரம் நிக்க வைப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கூற்று என்னன்னாங்க, இதையெல்லாம் சகித்து கொண்டு நீங்க தாண்டி நிற்கவில்லை என்றால் இந்த நாட்டில் லஞ்சம் என்கின்ற பேயை எப்பொழுதுமே துரத்த முடியாது.